அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தலையே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். அருவினில் அருவாய் அரு அரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல்வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். இயல்பு என்று நாம் இயல்பினில் இயல்பாய் இயல்பே இயல்பாய் உயலுற விளங்கும் ஒரு தனி பொருளே என்ற முதல் அகவல் வரியில முன்ன நம்ம பார்த்தோம். இந்த அகவல் வரியில அருவநிலை அருவம் என்பது உருவமற்றது. உதாரணமாக சுவை உருவமற்றது, ஆகாயம் அருவம். இவ்வாறு அருவமாக விளங்கும் பொருளினில் உள்ளே தானும் அருவமாய் அந்த அருவம் ஆகிய உருவமற்ற பொருள் தானே ஆகியும் எந்த உருவத்தினுள்ளும் தான் தனித்து தோன்றுதல் இல்லாதவாறு அருவாய் விளங்கும் ஒரு மேலான பொருளே என்று இந்த அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் அல்ல, ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அவர் சொல்றார். அருவினில் அருவாய் அரு அரு அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே என்ற அகவல் வரி 905, 906 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். ஒரு பரம்பொருளே அருவினில் அருவாய் அரு அரு அருவாய் உருவினில் விளங்கும் என்று உரை நடை அன்வயம் செய்து கொண்டு பொருள் காண வேண்டும். ஒப்பற்ற பரம்பொருளாகிய கடவுள் இந்த மனித வடிவில் வெளிப்பட்டு விளங்குகின்றார். எப்படி விளங்குகின்றார் எனினும் இந்த மனித தூல உருவினில் சூக்கும உருவாய் அச்சூக்குமத்துக்குள்ளும் 3 அருநிலையாய் விளங்குகின்றாரா. புறதேகம் உருவாய் உள்ளது. இதன் உள்ளிருக்கும் சூக்கும உடல் கட்புலனாகாது. கனவிலும் மன நினைவிலும் தோற்றுவதாம். ஆனால் அது அரு உரு எனப்படும். இச்சூக்குமத்திற்கு காரணமாய் உள்ளது அருவமான ஆன்மா. இந்த ஆன்மாவில் தான் கடவுள் உண்மை அருவாய் அமைந்திருக்கின்றது. சூக்கும வடிவம் இங்கே புற தோற்றம் இன்மையால் அருவமாக கொல்லப்பட்டு உள்ளதா. அருவமாகிய ஆன்மாக்குள் இருக்கும் கடவுள் சக்தியை மூவகை உருவாய் நுண்ணியதாய் இருந்து மனித பிறப்பில் தூல சூக்கும காரண வடிவங்களாய் விளங்கி கொண்டு உள்ளது. அக்குவா காலமெல்லாம் இத்திருநிலை மலை வடிவங்கள் பிறவிகள் தோறும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பக்குவமுற்று முக்தி அனுபவ சித்தி பெறுகின்ற தருணம் அந்த ஆன்மாவில் உள்ளிருந்து அருள் ஒளி வெளியாகி பரவி மும்முல உடம்பை சுத்த பிரணவ ஞான தேகமாக்கி திரிதேக சித்தி பெற்றவனாய் விளங்கச் செய்வதாம். ஆகவே ஒரே பரம்பொருளே தம்முள் உருவினிலே அருவாய் வடிவமும் அவ்வுருவிலே ஆன்ம வடிவமாகியும்
அதற்குள்ளே 3 அருவ வடிவமும் அமைந்து விளங்கி கொண்டுள்ளார் என்பது சத்தியம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெய்ஞான கருத்து. அருவினில் அருவாய் அருவாய் உருவினில் விளங்கும் ஒரு பரம்பொருளே என்று நம்ம இந்த அகவல் வரிக்கு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கக்கூடிய சிறப்பானது. ஏக இறைவன் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறான். இறைவனுக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை, அங்கும் கனாதபடி எங்குமே இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் நமக்குள்ளாக உண்மை மெய்ப்பொருளை உணர்கிற ஒரு காட்சியை, நினைவை நம்மை அயராத விழிப்பு நிலையிலே வைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே உண்மையான மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடைய வேண்டும். அக இன்பத்தை நாம் பெற வேண்டும். உண்மையான அந்த அக உணர்வை பெற்று நம்ம இடத்துல அந்த சோம்பல், வெறுப்பு, அமைதியின்மை இதையெல்லாம் விலகி உண்மையான அன்பும் கருணையும் தயவும் கொண்டு எப்போதுமே நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நம் மனம் வளர்த்து கொண்டு நல்ல சிந்தனையாளர்களோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அந்த நல்ல அகசூழல் எங்கே சென்றாலும் நம்மை சுற்றி ஒரு காப்பாக இருந்து கொண்டு நம்மை காக்க வேண்டும் என்று எல்லையற்ற அந்த ஆற்றல் கிட்ட நம்ம எப்போதுமே உயிர்கலப்பு பெற்று தொடர்பிலே இருக்கணும். அப்படி தொடர்பிலே இருந்தால்தான் நாம் அந்த இறைவனை, உண்மையான உருவமாக இருக்கக்கூடிய இறைவனோடு சரணாகதி அடைந்து அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உண்மையான அந்த ஞானத்தை பெற்று மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்பது சத்தியம் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லன் தலையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலந்து உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.